சரி. இன்றைக்கி 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரம் பார்க்கலாம். இதில் பார்த்திங்கன்னா முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி, முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி. அந்த 2ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். ஸோ அதை வேணால் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. சரிங்களா? முதல் 9 வசனங்கள் ஒரு பகுதி, அந்த 2ஆம் வசனம் தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. முதல் வசனம் வாசிக்கிறேன் நான். நீங்கள் எனக்கு எழுதின காரியங்களை குறித்து நான் எழுதுகிறது என்னவென்றால், ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியையும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா திருமண சட்டங்கள் பற்றி எழுதுகிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா ஏற்கனவே அந்த கொரிந்தியர் இவருக்கு நிறையா கடிதங்கள் மூலமாக கேள்விகள் சொல்லியிருக்காங்க. ஸோ இதை அந்த இடத்துல குறிப்பிடுறாரு. சில பார்த்திங்கன்னா கேள்வி கேட்டிருக்காங்க, சில சந்தேகங்களை கேட்குறாங்க. ஸோ என்னென்ன சந்தேகம் கேட்டாங்கன்னு சொல்லி இல்லை, பட் ஆனால் இந்த இடத்துல குறிப்பாக இந்த காரியத்தை குறித்து சொல்கிறாங்க. ஸோ திருமண காரியங்கள், இப்போ திருமண சட்டங்கள் பற்றி இந்த அதிகாரத்தில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? இதில் பார்த்திங்கன்னா ஸ்திரியை தொடாமல் இருக்கிறது மனுஷனுக்கு நல்லது. ஆகிலும் வேசித்தனம் இராதபடிக்கு அவனவன் தன் சொந்த மனைவியும் அவள் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்க வேண்டும். ஸோ வேசித்தனம் இல்லாதபடி கணவன் மனைவியாக இணைந்துருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. புருஷன் தன் மனைவிக்கு 4வது வசனம் வாசிக்கிறேன். 3வது வசனம், புருஷன் தன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்ய கடவன், அப்படியே மனைவியும் தன் புருஷனுக்கு செய்ய கடவள். மனைவியானவள் தன் சுய சரீரத்துக்கு அதிகாரி இல்லை, புருஷனே அதற்கு அதிகாரி. அப்படியே புருஷனும் தன் சுய சரீரத்திற்கு அதிகாரி இல்லை, மனைவி அதற்கு அதிகாரி. சரிங்க, பார்த்தீங்கன்னா இதை சொல்கிறாரு. புருஷன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், அப்படியே மனைவி புருஷனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும். ஸோ பார்த்தீங்கன்னா அவங்க ஒருத்தருக்கு கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்கிறார். குறிப்பாக என்ன சொல்கிறார் அப்படின்னா, அந்த தாம்பத்தியம் காரியத்தில், அந்த பாலுறவு சம்மந்தப்பட்ட காரியத்தில் ஒருத்தர் திருப்தி செய்யணும் அப்படின்னு சொல்லி அதை தான் சொல்கிறார். ஸோ பார்த்தீங்கன்னா எபிரேயர் 13 நம்ம வாசிக்கிறோம். பார்த்திங்கன்னா நீங்கள் வேசித்தனம் பண்ணாதிருங்க, உங்கள் விவாகம் கனமுள்ளதாயும் விவாகம் மஞ்சம் அசுசிப்படாதையும் இருப்பதாக, வேசிக்கல்லரையும் விபச்சாரக்காரையும் தேவன் நியாயம் தீர்ப்பார் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் தாம்பத்தியத்தில் திருப்தி செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 5ஆம் வசனம் பாருங்கள். உபவாசத்திற்கும் ஜெபத்திற்கும் தடையிராதபடிக்கு இருவரும் சில காலம் பிரிந்திருக்க வேண்டும் என்று சம்மதித்தாலன்றி ஒருவரை விட்டு ஒருவர் பிரியாதிருங்கள். உங்களுக்கு விரதத்துவம் இல்லாமையால் சாத்தான் உங்களை தூண்டி விடாதபடிக்கு மறுபடியும் கூடி வாழுங்கள். இதை நான் கட்டளையாக சொல்லாமல் யோசனையாக சொல்லுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் கணவன் மனைவியாக சேர்ந்து வாழுங்க. ஸோ பார்த்தீங்கன்னா உபவாசத்துக்கும் ஜெபத்துக்கும் பிரிந்திருக்கலான்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தால் ஒழிய மற்றபடி பிரிஞ்சிருக்காதீங்க அப்படின்னு சொல்லி, அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கூடி வாழுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 7ஆம் வசனம் பாருங்கள். எல்லா மனுஷரும் என்னைப் போலவே இருக்க விரும்புகிறேன், ஆகிலும் தேவனால் அருளப்பட்ட அவனவனுக்குரிய வரம் உண்டு, அது ஒருவனுக்கு ஒரு விதமாயும் மற்றவனுக்கு வேறு விதமாயும் இருக்கிறது. ஸோ பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறார் அப்படின்னா, என்ன மாதிரியே நீங்கள் கல்யாணம் ஆகாமல் இருந்தீங்கன்னா உங்களுக்கு நல்லது அப்படிங்கிறார். ஆனாலும் எல்லாத்துக்கும் ஒரு அழைக்கப்பட்ட ஒரு வரம் உண்டு அப்படின்னு சொல்லி. ஸோ எப்படின்னா சிலர் கல்யாணம் பண்ணும்படியான அழைப்பு ஆண்டவர் வச்சுருப்பார். சிலர் பார்த்தீங்கன்னா கல்யாணம் இல்லாத அழைப்பை வச்சுருப்பார். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஜெபம் பண்ணணும். ஆண்டவரே எனக்கு என்ன அழைப்பு வச்சுருக்கீங்கன்னு சொல்லி, ஒரு ஆண்டவர் அன்னக அழைப்பு இருந்துச்சுன்னா, கல்யாணம் ஆகாதபடி அழைப்பு இருந்துச்சுன்னா ஆண்டவர் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். அப்படின்னு தான் நீங்கள் அதை ஃபாலோ பண்ணலாம். ஸோ உங்களுக்கு ஆண்டவர் எப்படி வச்சுருக்காரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். 8ஆம் வசனம் பாருங்கள். விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்களையும் குறித்து நான் சொல்லுகிறது என்னவென்றால், அவர்கள் என்னைப் போல் இருந்து விட்டால் அவர்களுக்கு நலமாயிருக்கும். ஆகிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கிலும் விவாகம் பண்ணுகிறது நலம். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா, விவாகம் இல்லாதவர்களையும் கைப்பெண்கள், விவாகம் இல்லாதவங்கன்னா கல்யாணம் ஆகாதவங்க, கைப்பெண்கள் அப்படின்னா விதவைகள். ஸோ விதவைகள் அவளை குறித்து நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா, என்னை போலவே இருந்து விட்டால். ஸோ கல்யாணம் ஆகாதவர்கள் கல்யாணம் ஆகாதவங்களே இருங்க. கல்யாணம் ஆகாமே இருங்க. விதவைகள் அப்படியே இருங்க, கல்யாணம் ஆகாமல் மறுபடியும் ஒரு கல்யாணம் பண்ணிக்காதீங்க, அப்படியே இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆகிலும் அவர்கள் விரத்தராக இருக்கக்கூடாது இருந்தால் விவாகம் பண்ண கடவர்கள். வேகிறதை பார்க்கலும் விவாகம் பண்ணுகிறது நல்லது. ஸோ பார்த்தீங்கன்னா சொல்கிறாரு, பார்த்தீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக விவாகம் பண்ணணும், உங்களால் விவாகம் பண்ணாமல் இருக்க முடியாது அப்படின்னு சொல்லி நீங்கள் நினச்சிங்கன்னா பண்ணிக்கோங்க, தவறில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள். 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 10லேருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 10ஆம் வசனத்தை தலைப்பாக போட்டு வச்சுக்கலாம். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, அதான் தலைப்பு. சரிங்களா?
10ஆம் வசனம் தான் அந்த ஃபஸ்ட்டு 3 லைன், அதான் தலைப்பு. 10ஆம் வசனத்திலிருந்து 19ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. நான் 10ஆம் வசனம் வாசிக்கிறேன். விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு நான் அல்ல, கர்த்தரே கட்டளையிடுகிறதாவது, கல்யாணம் பண்ணிக்கிறவங்களுக்கு கர்த்தர் கொடுக்குற கட்டளைன்னு சொல்லி சொல்கிறாரு. மனைவியானவள் தன் புருஷனை விட்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் அவள் விவாகம் இல்லாதிருக்க கடவுள், அல்லது புருஷனோடைய ஒப்புரவா கடவுள். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது. பார்த்திங்கன்னா விவாகம் மனைவியானவள் தன் புருஷனை விட்டு எக்காரணத்தை கொண்டு பிரிந்து போகக்கூடாது. பிரிந்து போனால் மறுபடியும் இன்னொரு கல்யாணம் பண்ணக்கூடாது. ஒன்றா கல்யாணம் பண்ணாமல் இருக்கணும், இல்லைனா புருஷனோட ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். புருஷன் தன் மனைவியை தள்ளிவிடக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ பார்த்திங்கன்னா இந்த இடத்துல நம்ம வேதத்தில் பார்க்குறோம். இப்போ இயேசு கிறிஸ்து செய்த முதல் அற்புதமே எங்கே அப்படின்னா பார்த்திங்கன்னா கல்யாண வீட்டில் தான் இயேசு கிறிஸ்து செஞ்சார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எப்பேற்பட்ட பிரச்சனையாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஆண்டவர்கிட்ட ஒப்புரவோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்கள், கர்த்தருடைய வசனத்தின்படியாக நடங்க. எப்பேற்பட்ட குறைவுகளாக இருந்தாலும் சரி, தேவன் அதை நிவர்த்தி செய்ய வல்லவராக இருக்கிறார். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா இன்றைக்கி அதிகமான பிரிவினைகள் பார்த்திங்கன்னா இந்த குடும்பத்தில், கிறிஸ்தவ குடும்பத்தில் நம்ம பார்க்க முடியும். ஏன்னா சாத்தான் தனக்கு கொஞ்ச காலம்தான் இருக்குது அப்படின்னு சொல்லி எவ்வளவு போராட முடியுமோ அந்த குடும்பத்தில் பயங்கரமாக தாக்கி கொண்டு இருக்கோம். சரிங்களா? அதனால் நீங்கள் குடும்பமாக சேர்த்து ஜெபம் பண்ணுங்களா, தனியாக இருந்தால் நீங்கள் ஜெபம் பண்ணுங்கள். ஸோ வேத வசனத்துக்கு ஒப்பு கொடுத்து நீங்கள் தேவன் உங்களை தாழ்த்தி ஜெபம் பண்ணுங்கள். எப்பேற்பட்ட குறைவையும் நிறைவாக்கி, தேவன்னா வேதத்தில் பார்க்குறோம், தேவன் இணைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். சரிங்களா? அப்போ தேவன் தான் இணைச்சி வச்சுருக்காரு. அப்போது அவர் தெரியும் குறைகள் இருக்குதுன்னு தெரியும், ஆனால் தேவன் குறைகளை நிறைவாக்குகிற தேவன் கூட இருக்கிறார். சரிங்களா? அப்போ நீங்கள் தேவ வசனத்தை நம்புங்க, தேவனை நோக்கி பாருங்கள். எல்லா குறைகளும் தேவன் நிறைவாக்கி ஒரு நல்ல ஒரு குடும்ப வாழ்க்கையை தேவன் உங்களை கட்டி எழுப்ப தேவன் வல்லவராக இருக்கார். வேதத்தில் பார்க்குறோம், கர்த்தர் வீட்டை கட்டாராக இல்லை கட்டுகள் பிரயாசம் விருது அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கணும். ஸோ ஆண்டவரே குடும்பத்தை கட்டுவார். பாருங்கள், நீங்கள் பொறுமையாக இருங்க, அமைதியாக இருங்க. நிச்சயமாக தேவன் எல்லா குறைவைகளையும் நிறைவேற்ற தேவன் வல்லவராக இருக்கிறார். பாருங்கள் 12ஆம் வசனம் பாருங்கள். மற்றவர்களை குறித்து கர்த்தர் அல்ல, நானே சொல்லுகிறதாவது, சகோதரன் என்னொருவனுடைய மனைவி அவிசுவாசியாக இருந்தும் அவனுடனே வாசமாக இருக்கும்படிக்கு அவளுக்கு சம்மதம் இருந்தால் அவன் அவளை தள்ளிவிடாதிருக்க கடவன். அப்படியே ஒரு ஸ்திரீயினுடைய புருஷன் அவிசுவாசியாக இருந்தும் அவளுடனே வாசமாக இருக்க அவனுக்கு சம்மதம் இருந்தால் அவள் அவனை தள்ளிவிடாதிருக்க கடவள். எண்ணத்தினாலில் அவிசுவாசியான புருஷன் தன் மனைவியால் பரிசுத்தமாக்கப்படுகிறாள், அவிசுவாசியான மனைவியும் தன் புருஷனால் படுகிறாள். இல்லாவிட்டால் உங்கள் பிள்ளைகள் அசுத்தமாக இருக்குமே, இப்பொழுது அவைகள் பரிசுத்தமாக இருக்கின்றன. ஸோ பார்த்திங்கன்னா சொல்கிறாரு, பார்த்திங்கன்னா ஒருத்தர் ரசிக்கப்பட்டாங்க, இன்னொருத்தங்க ரசிக்கப்படாதவங்க பார்த்திங்கன்னா அவங்களோட சேரணும்னு நினச்சாங்கன்னா அது தப்பு கிடையாது. அப்படி நீங்கள் சேரலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? அப்போ பார்த்திங்கன்னா எப்படியோ கல்யாணம் ஆயிடுச்சு. ஆனால் கட்டுறது பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ரசிக்கப்பட்டவங்க தான் கட்டுறது நல்லது. ஆனால் பார்த்திங்கன்னா இப்படியோ சேர்ந்துடுறீங்க, ஒரு விசுவாசி சேர்ந்துடுறாங்க. அவங்களோட ஒருத்தர் சேரணும் அப்படின்னா சேரலாம், அது தவறு கிடையாது. அப்போது விசுவாசி மூலமாக அவிசுவாசி பரிசுத்தப்படுகலான்னு சொல்லி பார்க்குறோம். அப்போ அவங்க சேர்ந்து அவங்களுக்கு பிறக்கிற குழந்தைகள் பரிசுத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லி தேவன் சொல்கிறார். பாருங்கள், ஆகிலும் அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும், இப்படிப்பட்ட விஷயத்தில் சகோதரனாவது சகோதரியாவது அடிமைப்பட்டவர்கள் அல்ல, சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். ஸோ அந்த இடத்துல சொல்கிறார் பாருங்கள், சில நேரங்கள் என்ன ஆகும் அப்படின்னா, அவிசுவாசிகள் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நீ இயேசு கிறிஸ்துவை விட்டுட்டு வா, நான் சொல்கிறபடி கேளு அப்படின்னு சொல்லி அதிகாரம் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஸோ அந்த மாதிரி காரியத்தில் நீ உன்னுடைய விசுவாசத்தை மறுதளிக்க வேண்டியதில்லை, இயேசு கிறிஸ்துவை விட்டு உன் ரட்சிப்பை இழந்து அந்த மாதிரி பண்ண வேண்டியதில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். இப்போ தேவன் நம்மளை ரட்சித்திருக்கார். இப்போ அவருடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம ரட்சிச்சிருக்கார். ஸோ சிலர் இப்படிப்பட்டு இருந்தாங்கன்னா, ஸோ இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சு, நீ உன்னுடைய கிறிஸ்துவை விட்டுட்டு வா, உன்னோட ரட்சிப்பை விட்டுட்டு வா, உன் தேவனை விட்டுட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் தேவன் பக்கம் நின்றுங்க. அப்போ நீங்கள் உங்கள் ரட்சிப்பை இழந்து கொண்டு, சமாதானம் இழந்து கொண்டு, ரட்சிப்பை இழந்து கொண்டு நீங்கள் அந்த மாதிரி வாழ வேண்டியதில்லை. அப்படின்னா அவங்க அவிசுவாசி பிரிந்து போனால் போகட்டும் அப்படின்னு சொல்லி அந்த மாதிரி சொல்கிறாரு. அப்போ எக்காரணத்தை கொண்டு உங்கள் ரட்சிப்பை இழக்காதீங்க, இயேசு கிறிஸ்துவை விட்டு விடாதீங்க அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல சொல்ல வர்றாரு. இதன் மூலமாக ஏதாவது பிரச்சனை வந்துச்சுன்னா நீங்கள் விட்டுட்டு ஆண்டவர் பக்கம் சாஞ்சிருங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் மாற்ற வல்லவராக இருக்கிறார். ஸோ அதான் அங்கே சொல்கிறார், சமாதானமாக இருக்கும்படிக்கே தேவன் நம்மை அழைத்திருக்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவியை ரட்சிப்பாயோ அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஸோ இந்த இடத்துல சொல்கிறார். பார்த்திங்கன்னா பொதுவாக வேதத்தில் பார்க்குறோம், ஒரு விசுவாசி
இன்னொரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும். சரிங்களா? ஒரு விசுவாசி இன்னொரு விசுவாசியை தான் கல்யாணம் பண்ணணும். அதுதான் தேவ சட்டம், தேவ ஒழுங்கு, தேவனுடைய நீதி, தேவன் எதிர்பார்க்கிறது. ஆனால் சில சமயங்களில் என்ன நடக்குது அப்படின்னா, விசுவாசி போய் அவிசுவாசி போய் கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. சில இடத்துல பார்த்திங்கன்னா லவ் பண்ணுற அப்படின்னு சொல்லி போய் நிறைய இடத்துல போய் சிக்கி இந்த மாதிரி மாட்டிக்கிறாங்க. போய் விசுவாசி போய் என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒருத்தங்க அழகாக இருக்காங்க, பையன் அழகாக இருக்கான், இல்லை பொண்ணு அழகாக இருக்கா அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணுவாங்க, போய் தேவையில்லாமல் போய் வந்து அவிசுவாசியோட போய் பிணைக்கப்பட்டுடுறாங்க. ஸோ பார்த்திங்கன்னா அவங்க நினச்சிக்கிறாங்க, கல்யாணம் லவ் பண்ணதுக்கப்புறம் அப்புறமா கல்யாணம் ஆனதுக்கப்புறம் எப்படியாவது என் புருஷனை கொண்டு வந்துடுவேன், ரசிக்கப்படாத என் மனைவியை கொண்டு வந்துடுவேன், ரசிக்கப்படாத என் புருஷனை கொண்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லி போய் நிறைய பேர் வந்து மாட்டிக்கிறாங்க. ஸோ அந்த மாதிரி போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். மனைவியானவளே, நீ உன் புருஷனை ரட்சிப்பாயா அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? புருஷனே, நீ உன் மனைவி ரட்சிப்பாயா அல்லவோ உனக்கு எப்படி தெரியும்? ஸோ நமக்கு தெரியாது. அதனால் பார்த்தீங்கன்னா ரட்சிக்கப்பட்டவங்க தான் கல்யாணம் பண்ணணும். அதனால் வந்து இதில் எச்சரிக்கையாக இருக்க, நீங்கள் லவ் அப்படின்னு சொல்லி மற்ற இடத்துல போய் மாட்டிக்காதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், அதோட தொடர்ச்சி தான் 17ஆம் வசனம். தேவன் அவனவனுக்கு பகிர்ந்தது எப்படியோ, கர்த்தர் அவனவனை அழைத்தது எப்படியோ அப்படியே அவனவன் நடக்க கடவன். எல்லா சபைகளையும் இப்படியே திட்டம் பண்ணுகிறேன். ஸோ நீ மனைவியோடு இருந்தீங்கன்னா மனைவியை விட்டு போகாத, அந்த கட்டை வளர்த்து விட்டுட்டு நீ வந்து கட்டப்பட்ட மாதிரி நினைக்காத அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஒருவன் விருத்த சேதனம் பெற்றவனாய் அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதம் இல்லாதவனாக இருக்க வகை தேடானாக. ஒருவன் விருத்த சேதம் இல்லாதவனை அழைக்கப்பட்டிருந்தால் விருத்த சேதனம் பெறாதிருப்பானாக. விருத்த சேதனம் ஒன்றுமில்லை, விருத்த சேதனம் இல்லாமையும் ஒன்றுமில்லை, தேவனுடைய கற்பனைகளை கைக்கொள்கிறதே காரியம். ஸோ பார்த்தீங்கன்னா தேவன் உங்களை எப்படி அழைத்திருக்காரோ அதில் வந்து நிலைத்திருங்க. பார்த்தீங்கன்னா தேவன் உங்களுக்கு மனைவி கொடுத்துருந்தாருன்னா மனைவியோட சந்தோஷமாக இருங்க. ஸோ பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து உங்களுக்கு தேவனுடைய வார்த்தை கைக்கொள்கிறது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதனால் பார்த்தீங்கன்னா எதுவுமே ஒரு கட்டப்பட்ட ஃபீலிங்கில் வந்து நீங்கள் இருக்காதீங்க. ஸோ தேவன் உங்களுக்கு எப்படி வச்சுருக்காரோ அதில் வந்து சந்தோஷமாக ஆண்டவர் சோத்திரம் சொல்லி முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 20ஆம் வசனத்திலிருந்து 24ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி, 20லேருந்து 24 வரைக்கும் அடுத்த பகுதி. 20ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலேயே நிலைத்திருக்க கடவன். அதான் தலைப்பு. சரிங்களா? அவனவன் தான் அழைக்கப்பட்ட நிலைமையிலே நிலைத்திருக்க கடவன். அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அது நலம் என்று அனுசரித்துக்கொள். கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனனாக இருக்கிறான். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவுக்கு அடிமையாக இருக்கிறான். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீ வந்து உன்னை தேவன் எப்படி உன்னை அழைச்சிருந்தாரோ அதில் வந்து நீ சந்தோஷமாயிரு, அதில் முன்னேறிச்சில்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதில் வந்து நிலைத்திரு அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதை விட்டு ஓடணும், ஏன் இப்படி ஆச்சு, எனக்கு இப்படி நடந்துச்சு அப்படின்னு சொல்லி சொல்லாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடிமையாக நீ அழைக்கப்பட்டிருந்தால் கவலைப்படாதே, நீ சுயாதீனனாக கூடுமானால் அதை நலம் என்று அனுசரித்துக்கொள். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தார் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, நீங்கள் ரசிக்கப்பட்டு விசுவாசியாக இருப்பீங்க. ஆனால் பார்த்தீங்கன்னா உங்கள் பாஸ் யாரோ ஒரு சின்ன வேலையில் இருப்பீங்க, உங்கள் மேலே ஒரு அதிகாரி இருப்பாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து நீங்கள் வந்து அடிமை மாதிரி வேலை செய்கிற மாதிரி இருக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா அதை வந்து நீங்கள் வந்து ஆண்டவனுக்கு இது வச்சுருக்காரு அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அனுசரித்து போங்க. ஆனால் கர்த்தருக்குள் அழைக்கப்பட்ட அடிமையானவன் கர்த்தருடைய சுயாதீனமாக இருக்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா நீ கர்த்தருக்குள்ளே வந்து நீ ஒரு வேளை வந்து அந்த எஜமானுக்கு நீ ஒருவேளை அடிமை மாதிரி இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா தேவனுக்குள்ளே வந்து நீ சுயாதீனாக இருக்க, விடுதலையாக இருக்க. நீ ரசிக்கப்பட்டதுனால தேவனுக்குள்ளே நீ விடுதலையானவனாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சுயாதீனன் அப்படின்னா விடுதலையானவன் அர்த்தம். அப்படியே அழைக்கப்பட்ட சுயாதீனன் கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்கிறான். ஸோ அப்படின்னா ரசிக்கப்பட்டவங்களை பற்றி சொல்கிறார். இப்போ ரசிக்கப்பட்ட நீ வந்து கிறிஸ்துவுக்கு அடிமையானவன். ஏன்னா பார்த்தீங்கன்னா நீ ரசிக்கப்பட்ட பின்பு நீ உன் இஷ்டத்துக்கு நடக்க முடியாது. இப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ அதுதான் செய்ய முடியும். ஸோ பார்த்தீங்கன்னா உன் கண்ணு நினச்சதை பார்க்க முடியாது, உன் காது நினச்சதை கேட்க முடியாது, சிந்தனை நினைக்கிறதெல்லாம் நினைக்க முடியாது, உன் கை செய்கிறதெல்லாம் செய்ய முடியாது, உன் இறுதியாக நினைக்கிறதெல்லாம் பார்த்து செய்ய முடியாது. இப்போ தேவன் என்ன சொல்கிறார், அப்போ தேவன் என்ன சொல்கிறாரோ அதுக்கு ஏற்றபடி தான் நீ நடக்கணும். அப்போ தேவனுக்கு நீ வந்து அடிமையாக இருக்க, கிறிஸ்துவனுடைய அடிமையாக இருக்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நீங்கள் கிரயத்துக்கு கொல்லப்பட்டீர்கள், மனுஷருக்கு அடிமைகள் ஆகாதிருங்கள். ஸோ என்ன சொல்கிறார் அப்படின்னா, நம்ம வந்து இயேசு கிறிஸ்து தம்முடைய சொந்த ரத்தத்தை கொடுத்து நம்ம இந்த விலைக்கு வாங்கியிருக்கார், தம்முடைய ரட்சிப்பை வந்து கொடுத்துருக்கார். அதனால் பார்த்திங்கன்னா மனுஷருக்கு அடிமைகளாகாதிருங்கள். ஸோ பார்த்திங்கன்னா அதனால் பார்த்திங்கன்னா மனுஷங்க சொல்கிறது எல்லாமே நம்ம கேட்கணும்னு அவசியமாக, ரசிக்கப்பட்டோம்னா அதுக்கேற்ற மாதிரி தான் நம்ம நடக்கணும். சில காரியங்களெல்லாம் பார்த்திங்கன்னா சில இடத்துலலாம் எதிர்த்து நிற்கணும் அப்படின்னா எதிர்த்து தான் நிற்கணும். இப்போ வேத வசனம் எது சொல்ல அதுதான் நமக்கு முக்கியம். சரிங்களா? இப்போ அதை மீறி நம்ம எதுவுமே செய்ய முடியாது. ஸோ அவங்க ஏதாவது சொன்னாங்க, அது சொன்னாங்க, இது சொன்னாங்க அப்படின்னா பார்த்திங்கன்னா நம்ம பழைய ஏற்பாட்டில் கூட பார்க்குறோம். சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ பார்த்திங்கன்னா அந்த பொற்சிலையை வச்சுட்டு பார்த்திங்கன்னா அந்த ராஜா வந்து வணங்க அப்படின்னா, ஸோ வேதத்துக்கு அது புறம்பானது. சரிங்களா? பார்த்திங்கன்னா அவங்க வந்து
தேவனுக்காக நின்னாங்க. சரிங்களா? அப்போ அந்த மாதிரி வந்து நீங்கள் வந்து தேவன் கொடுத்த ரட்சிப்புக்காக வந்து தேவனுடைய வார்த்தைக்காக நீங்கள் நில்லுங்க. நீங்கள் வந்து எக்காரணத்து கொண்டு உங்கள் ரட்சிப்புக்கு தேவ வசனத்துக்கு எதிராக நீங்கள் போய் செயல்படாதீங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அப்போ அப்படிப்பட்ட காரியத்துக்கு வந்து நீங்கள் அடிமைகள் அல்ல அப்படின்னு சொல்லி அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். சகோதரரை அவனவன் தன் அழைக்கப்பட்ட நிலைமையிலே தேவனுக்கு முன்பாக நிலைத்திருக்க கடவன். ஆண்டவர் உங்களை எப்படி அழைச்சிருந்தாரோ, ஆண்டவரே நீர் எனக்கு இங்கே வச்சுருக்கீங்க. எப்படி இருந்தாலும் சரி, ஆண்டவர் கொடுத்த சின்ன வேலையாக இருந்தாலும் சரி, பெரிய வேலையாக இருந்தாலும் சரி, என்ன ஒரு காரியமாக இருந்தாலும் சரி, ஆண்டவரே நீங்கள் எனக்கு இது கொடுத்துருக்கீங்க, நீங்கள் என்னை இந்த இடத்துல வச்சுருக்கீங்க, அதுக்காக சோத்திரம் ஆண்டவரேன்னு சொல்லி நீங்கள் கவலைப்படாமல் அதில் நிலைத்திருந்து முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 25ஆம் வசனத்திலிருந்து 31ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 25ஆம் வசனத்தில் கன்னிகைகளை குறித்துன்றிருக்கா, அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. கன்னிகைகளை குறித்து அதுதான் தலைப்பு. சரிங்களா? 25 முதல் 31 வரை. 25ஆம் வசனம் வாசிக்கிறேன். அன்றியும் கன்னிகைகளை குறித்து கர்த்தரால் எனக்கு கட்டளை இல்லை. ஆகிலும் நான் உண்மையுள்ளவனாக இருக்கிறதற்கு கர்த்தரால் இரக்கம் பெற்று என் அபிப்பிராயத்தை தெரியப்படுத்துகிறேன். கன்னிகைகள் குறித்து சொல்கிறார். அது என்னவெனில், இப்பொழுது உண்டாயிருக்கிற துன்பத்து நிமித்தம் விவாகம் இல்லாதிருக்கிறது மனுஷனுக்கு நலமாயிருக்கும் என்று எண்ணுகிறேன். நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாதே. நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாதே. இப்போ இருக்கிற துன்பத்து நிமித்தம் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து விவாகம் இல்லாமல் இருக்கிறது வந்து நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஏன்னா பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணிக்கிட்டால் வந்து நம்ம இஷ்டத்துக்கு எது வேணால் செய்ய முடியாது. சரிங்களா? அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பிரமாணத்துக்குள்ளே நம்ம கட்டப்பட்டிருக்கோம். நம்ம நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினைக்கும் போது ஜெபம் பண்ண முடியாது, நினச்ச இடத்துக்கு போக முடியாது, நினச்சப்போ உபவாசம் பண்ண முடியாது. நிறைய காரியங்கள் அட்ஜஸ்ட் பண்ணி போக வேண்டி வரும். அதுதான் அந்த இடத்துல சொல்கிறாரு. நிறையா உபத்திரவுக்கு வழியாக போகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஆனால் நீங்கள் ஒரு வேளை கல்யாணம் ஆயிருந்தீங்கன்னா, நீ மனைவியோடு கட்டப்பட்டிருந்தால் அவிழ்க்கப்பட வகை தேடாத. உன் கல்யாணம் ஆயிடுச்சு பார்த்தீங்கன்னா நீ வந்து ஐயோ கல்யாணம் ஆயிடுச்சு, நான் இப்படி கட்டப்பட்டுட்டேன் அப்படின்னு சொல்லி நீங்கள் வந்து அந்த மாதிரி நினைக்காதீங்க அப்படின்னு சொல்கிறார். நீ மனைவி இல்லாதவனாக இருந்தால் மனைவியை தேடாதே. நீ விவாகம் பண்ணினாலும் பாவமில்லை, கன்னிகை விவாகம் பண்ணினாலும் பாவமில்லை. ஆகிலும் அப்படிப்பட்டவர்கள் சரீரத்திலே உபத்திரவப்படுவார்கள். அதற்கு நீங்கள் தப்ப வேண்டும் என்று இருக்கிறேன். பார்த்தீங்கன்னா கல்யாணம் ஆகாமல் இருந்துட்டேன் நல்லது அப்படிங்கிறாரு. கல்யாணம் பண்ணாலும் பாவம் இல்லை, கல்யாணம் பண்ணலனாலும் பாவம் இல்லை. ஆனால் கல்யாணம் பண்ணுறவங்களுக்கு கொஞ்சம் உபத்திரவப்படுவாங்க அப்படிங்கிறாரு. அதை பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு மனைவி வந்து கல்யாணம் ஆகாமல் இருந்துச்சுன்னா அவள் என்ன வேணால் பண்ணிக்கலாம். சரி, என்ன வேணால் எங்கே வேணால் ஜெபக்கூட்டத்துக்கு போய்க்கலாம், உபவாசம் பண்ணிக்கலாம், என்ன வேணால் செஞ்சுக்கலாம், அவள் இஷ்டத்துக்கு என்ன வேணால் செஞ்சுக்கலாம். ஆனால் பார்த்திங்கன்னா அதே மாதிரி கணவன் பார்த்திங்கன்னா கல்யாணம் ஆயிடுச்சுன்னா நினச்ச இடத்துக்கு எங்கே வேணால் போக முடியாது. சரிங்களா? அப்போ நினச்சப்போ உபவாசம் பண்ண முடியாது, நினச்சது செய்ய முடியாது, எங்கே வேணால் போக முடியாது. ஏன்னா பார்த்திங்கன்னா குடும்பத்தை பார்க்கணுங்கிற பொறுப்பு வந்துடும். சரிங்களா? அப்போ அதுக்கு ஏற்றபடி தான் நம்ம போடணும். அதனால் சில உபத்திரங்கள் வரும். அதுதான் இந்த இடத்துல சொல்கிறார். சரீரத்தில் வந்து உபத்திரம் வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அதற்கு நீங்கள் தப்ப வேணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். மேலும் சகோதரரே, நான் சொல்லுகிறது என்னவெனில், இனி வரும் காலம் குறுகினதானபடியினால் மனைவி உள்ளவர்கள் மனைவியில் இல்லாதவர்கள் போலவும், அழுகிறவர்கள் அல்லாதவர் போலவும், சந்தோஷப்படுகிறவர்கள் சந்தோஷப்படாதவர்கள் போலவும், கொள்ளுகிறவர்கள் கொள்ளாதவர் போலவும், உலகத்தில் அனுபவிக்கிறவர்கள் தகாத விதமாய் அனுபவிக்கிறவர்களைப் போலவும் அனுபவியாதவர்களைப் போலவும் இருக்க வேண்டும். உலகத்தின் மேஷம் கடந்து போகிறது. இது என்ன சொல்கிறார் அப்படின்னா, நீங்கள் வந்து தேவனுக்கு முதலிடம் கொடுங்க. உலகத்தின் வயசு உலகம் வந்து மாயை, உலகத்தில் இருக்கிற எல்லாமே மாயான காரியங்கள். அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா, ரொம்ப வந்து எதுவுமே கட்டப்பட்ட மாதிரி நீங்கள் வந்து நினச்சிக்காதீங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்கணும். தேவனுக்கு முதலிடம் கொடுக்கறதில் வந்து நீங்கள் வந்து பிரயாசப்படுங்க, தேவனை தேடுங்க, தேவனுடைய வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படிங்க. உலக பிரகாரமான காரியங்கள் உங்களை போட்டு அந்த பாரங்கள் உங்களை அழுத்தாதபடிக்கு நீங்கள் வந்து ஃப்ரீயாக வச்சுட்டு நீங்கள் கர்த்தருக்கு முதலிடம் கொடுங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு முதலிடம் கொடுங்க. அந்த மாதிரி வந்து ஆனால் உலகத்தின் வேஷம் வந்து உலகம் வந்து மாயை, ஒன்றுமே கிடையாது, வந்து இப்படி கடந்து போயிடும். அதனால் பார்த்திங்கன்னா அதுக்கு நீங்கள் முக்கியத்துவம் கொடுத்து தேவனை வந்து இரண்டாவது பட்சமாக அப்படி பார்க்காதீங்க. முதலாவது தேவனுடைய காரியத்தை முதல் வைங்க. அந்த மாதிரி தான் இங்கே இடத்துல சொல்கிறாரு. சரிங்களாப்பா? தேவனுடைய காரியத்துலையும் அப்போ தேவன் என்ன கொடுத்துருக்காரு, நான் இதில் வந்து முன்னேறி செல்கிறேன் அப்படின்னு சொல்லி வந்து உலக பிரகாரமான கவலைகள் உங்களை அழுத்தாதபடிக்கு நீங்கள் வந்து தேவனுக்கும் தேவனுடைய வார்த்தைக்கும் முதலிடம் கொடுத்து முன்னேறி செல்லுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள், 32ஆம் வசனத்திலிருந்து 35ஆம் வசனம் வரைக்கும் 35ஆம் வசனம் வரைக்கும் அடுத்த பகுதி. அந்த 32ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறத தலைப்பு. சரிங்களா? 32 முதல் 35, 32ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். நீங்கள் கவலையற்றவர்களாக இருக்க விரும்புகிறேன். விவாகம் இல்லாதவன்
கர்த்தருக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று கர்த்தருக்குரியவர்களை கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவன் தன் மனைவிக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களாக கவலைப்படுகிறான். அதுபோல மனைவியானவளுக்கும் கன்னிகைக்கும் வித்தியாசம் உண்டு. விவாகம் இல்லாதவன் சரீரத்திலும் ஆத்மாவிலும் பரிசுத்தமாக இருக்கும்படி கர்த்தருக்குரியவைகளுக்காக கவலைப்படுகிறான். விவாகம் பண்ணினவள் தன் புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் என்று உலகத்துக்குரியவர்களுக்காக கவலைப்படுகிறாள். இந்த இடத்துல சொல்கிறாரு, இதை நான் உங்களை கண்ணியில் அகப்படுத்த வேண்டுமென்று சொல்லாமல் உங்களுக்கு தகுதியாக இருக்கும் என்றும் நீங்கள் கவலையில்லாமல் கர்த்தரை பற்றி கொண்டிருக்க வேண்டும் உங்கள் சுய பிரயோஜனத்துக்காக சொல்லுகிறேன். ஸோ பார்த்தீங்கன்னா கல்யாணம் பண்ணவங்க கல்யாணம் ஆகாதவங்க எப்படி தேவனுக்கு பிரியமாக இருக்கலாம்னு சொல்லி கவலைப்படுறாங்க. கல்யாணம் ஆனவங்க எப்படி மனைவிக்கு பிரியமாக இருக்கலாம், புருஷனுக்கு எப்படி பிரியமாக இருக்கலாம் அப்படின்னு சொல்லி கவலைப்படுறாங்க. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் கவலைப்படாமல் ஆண்டவர் எனக்கு இது கொடுத்துருக்காரு, ஆண்டவர் இந்த வாழ்க்கையை எனக்கு கொடுத்துருக்காருன்னு சொல்லி நீங்கள் கவலை இல்லாமல் ஆண்டவர் என்ன கொடுத்துருக்காரு அதுக்கு அதை மனரம்யமாக ஏற்றுக்கிட்டு ஆண்டவரே நமக்கு சோத்திரம், இந்த குடும்பத்துக்கு காய் சோத்திரம், பிள்ளைகளுக்கு காய் சோத்திரம் அப்படின்னு சொல்லி நீங்கள் எதுவுமே கட்டப்பட்டவங்களாம் நினைக்காதீங்க. நீங்கள் சந்தோஷமாக உங்களுக்கு நம்ம வேதத்தில் பார்க்குறோம் எபிரேயர் 12:1 தேவன் உங்களுக்கு நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, எனக்கு மனைவியை கொடுத்துருக்காரு, பிள்ளைகளை கொடுத்துருக்காரு, இந்த ஊழியத்தை கொடுத்துருக்காரு, நான் பொறுமையாக ஓடுறேன். இப்போ அன்னகர் அழைப்பு ஆண்டவர் எனக்கு கொடுத்துருக்காரு, நான் எதை பற்றி கவலைப்படாமல் ஆண்டவரை நோக்கி ஓடுறேன். இந்த மாதிரி நீங்கள் பொறுமையாக ஓடுங்க, கவலையற்றவர்களாக இருங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறார். அடுத்த பாருங்கள் 36 முதல் 38 வரை. 36ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே, அது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்தது தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 36 முதல் 38 வரை அதாவது பகுதி. 36ஆம் வசனம். ஆகிலும் ஒருவன் தன் புத்திரியின் கன்னிகை பருவம் கடந்து போனதினாலே அவள் விவாகம் பண்ணாமல் இருப்பது அவளுக்கு தகுதியல்லவென்றும் அவள் விவாகம் பண்ணுவது அவசியம் என்றும் நினைத்தாள். அவன் தன் மனதின்படியே செய்ய கடவன், அது பாவமல்ல, விவாகம் பண்ணட்டும். ஆயினும் அதற்கு அவசியத்தை காணாமல் தன் இருதயத்தில் உறுதியுள்ளவனாயும் சுய சித்தத்தின்படி செய்ய அதிகாரமுள்ளவனாக இருந்து தன் புத்திரியின் கன்னிகை பருவத்தை காக்க வேண்டும் என்று தன் இருதயத்தில் தீர்மானிக்கிற நன்மை செய்கிறான். இப்படி இருக்க அவளை விவாகம் பண்ணி கொடுக்கிறவனும் நன்மை செய்கிறான், கொடாமல் இருக்கணும் அதிக நன்மை செய்கிறான். ஸோ பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல சொல்கிறாரு, ஒரு புத்திரியின் கன்னிகை பருவம் அவன் கடந்து போகணும்னு சொல்லி அவன் கவலைப்பட்டான்னா அவன் விவாகம் பண்ணி வேணும்னா விவாகம் பண்ணி கொடுக்கலாம், இல்லைனா விவாகம் பண்ணி கொடாமல் இருக்கலாம். ஸோ அவன் எப்படி வேணால் செய்யலாம், அவன் இஷ்டத்தின்படி செய்யலாம். ரெண்டுமே பண்ணி கொடுத்தாலும் புத்திரியின் அதனால் புத்திரி அவன் கல்யாணம் பண்ணி கொடுத்தாலும் பாவம் இல்லை, கல்யாணம் பண்ணாமல் இருந்தாலும் பாவம் இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அடுத்த பாருங்கள் 39-40 கடைசி பகுதி. 39ஆம் வசனம் தலைப்பாக போட்டுக்கலாம். மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள், அதை தலைப்பாக போட்டு வச்சுக்கோங்க. 39-40 அடுத்த பகுதி கடைசி பகுதி. மனைவியானவள் தன் புருஷன் உயிரோடு இருக்கும் காலமளவும் பிரமாணத்தினால் கட்டப்பட்டிருக்கிறாள். தன் புருஷன் மரித்த பின்பு தனக்கு இஷ்டமானவனாயும் கர்த்தருக்குட்பட்டவனாக இருக்கிறவனாகவும் விவாகம் பண்ணிக்கொள்ள விடுதலையாக இருக்கிறாள். ஆகிலும் என்னுடைய அபிப்பிராயத்தின்படி அவள் அப்படியே இருந்துவிட்டால் பாக்கியவதியாக இருப்பாள். என்னிடத்திலும் தேவனுடைய ஆவி உண்டு என்று எண்ணுகிறேன். ஸோ இந்த இடத்துல என்ன சொல்கிறாருன்னா, ஒரு மனைவி இருக்கா, அவள் புருஷன் உயிரோடு இருக்கிற வரைக்கும் புருஷனுடைய நியமத்துக்கு கட்டுப்பட்டுருக்கா, அந்த நியமத்தினால அந்த பிரமாணத்துக்கு கட்டுப்பட்டவளாக இருக்கா. புருஷன் மரித்த பின்பு அந்த பிரமாணத்தின் விடுதலை ஆகிறான். பார்த்தீங்கன்னா அவள் விதவி ஆகிட்டானா, ஒரு பெண் விதவி ஆகிட்டானா பார்த்தீங்கன்னா யாராவது இன்னொரு புருஷனை கல்யாணம் பண்ணிக்கலாம். கர்த்தருக்குட்பட்ட புருஷன், ரட்சிக்கப்பட்ட புருஷனை தான் கல்யாணம் பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ ரட்சிக்கப்படாதவங்களை கல்யாணம் பண்ணக்கூடாது. ஆகிலும் பார்த்தீங்கன்னா அவள் அப்படியே இருந்துட்டானா நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? இப்போ விதவையானவள் ஒரு விதவையாக இருந்தான்னா ரட்சிக்கப்பட்ட பையனை கல்யாணம் பண்ணிக்கலாம், அது தப்பு கிடையாது அப்படிங்கிறார். என்னோடய அபிப்பிராயத்தின்படி அப்படியே இருந்துட்டா அவளுக்கு நலமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறார். சரிங்களா? தான் நம்ம வேத சட்டங்கள் இதில் நம்ம பார்த்தோம். ஸோ இதில் நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா பார்த்தீங்கன்னா, அவன் வேசித்தனம் இராதபடி அவன் தன் சொந்த மனைவியும் தன் சொந்த புருஷனையும் உடையவளாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. கணவன் மனைவிக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும், மனைவி கணவனுக்கு செய்ய வேண்டிய கடமையை செய்யணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. பார்த்தீங்கன்னா எல்லாருக்கும் ஒரு வரம் உண்டு. ஆண்டவர் சிலர் அன்னகர்களாக அழைச்சிருப்பார், சிலருக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படிங்கிற அந்த அழைப்பை வச்சுருப்பார். ஸோ தேவன் எதை செஞ்சுருக்காரு, எதை கொடுத்துருக்காரு, அதை நீங்கள் செய்யுங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா விவாகம் இல்லாதவங்களையும் விதவைகளையும் குறித்து பார்த்திங்கன்னா அவங்க கல்யாணம் ஆகாமல் இருந்தால் நல்லது அப்படின்னு சொன்னால் கல்யாணம் பண்ணாலும் பாவம் இல்லை,
பார்த்தீங்கன்னா இப்போ எதுவுமே பார்த்தீங்கன்னா தப்பு இல்லை, கல்யாணம் வேணாலும் பண்ணிக்கிட்டோம், கல்யாணம் இல்லைனாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா விவாகம் பண்ணி கொண்டவர்களுக்கு சொல்கிறாரு ஆண்டவர் வந்து மனைவியானவள் வந்து பிரிந்து போகக்கூடாது, அப்படி பிரிந்து போனால் வந்து வேற ஒரு கல்யாணம் பண்ணக்கூடாது, ஆனால் புருஷனோட ஒப்புரவாகணும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு விசுவாசி சேரும்போது சேரணும்னு நினச்சாங்கன்னா சேரலாம். அதனால் பார்த்தீங்கன்னா அதனால் வந்து அந்த அவிசுவாசியை வந்து பரிசுத்தப்படுவாங்க, பிள்ளைகள் வந்து பரிசுத்தமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா விசுவாசி வந்து அவிசுவாசிக்கு வந்து கட்டுப்பட்டவர்கள் இல்லை. இப்போது அதனால் வந்து விசுவாசத்தை மறுதளித்து போகக்கூடிய நிலைமையில் இருந்தாங்கன்னா அந்த விசுவாசி பிரிந்து போகட்டும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அதனால் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து கல்யாணம் பண்ணும்போது கண்டிப்பாக 2 பேருமே ரட்சிக்கப்பட்டவங்க தான் வந்து நீங்கள் கல்யாணம் பண்ணணும். ஏன்னா பார்த்தீங்கன்னா இந்த அவிசுவாசி வந்து நீங்கள் ரட்சிப்பாயோ இல்லவோ தெரியாது. கணவன் வந்து ரட்சிக்கப்படாதவங்களை வந்து யாராவது கல்யாணம் பண்ணிட்டாங்கன்னா அவங்க ரட்சிப்புக்குள்ளே வருவாங்களான்னு தெரியாது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். நான் பார்த்தீங்கன்னா தேவன் எப்படி உங்களை அழைத்திருக்காரோ பார்த்தீங்கன்னா அதில் நிலைத்திருங்க, தேவனுடைய வசனத்துக்கு கை கொள்வது தான் முக்கியம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ ஒருவேளை நீ அடிமையாக அழைக்கப்பட்டிருந்தா பார்த்தீங்கன்னா சந்தோஷமற்ற ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொல்லி சோத்திரம் சொல்லி முன்னேறி சொல்லு அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. அது மாதிரி பார்த்திங்கன்னா கன்னிகைகள் குறித்து சொல்லும்போது கன்னிகை வந்து அப்படியே இருந்துட்டாலும் பிரச்சனை இல்லை, கல்யாணம் பண்ணாலும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ஸோ பார்த்திங்கன்னா ஒரு வேளை நீ மனைவியை கட்டியிருந்தா நீ வந்து அதை அவிழ்க்க வந்து அதை ஒரு கட்டுமாறு நீ நினைக்காத, நீ வந்து ஃப்ரீயாக இரு, கர்த்தர் கொண்டா சொல்லி நீ வந்து கவலையற்றவர்களாக இருக்கணும் அப்படின்னு சொல்லி அந்த காரியத்தை சொல்கிறாரு. அதே மாதிரி பார்த்திங்கன்னா மனைவியானவர்கள் வந்து ஒரு வேளை வந்து புருஷன் இறந்து போயிட்டா வந்து கர்த்தருக்குட்பட்ட யாரையும் வந்து கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. சரிங்களா? பார்த்தீங்கன்னா அப்படியே இருந்து விட்டால் நல்லது அப்படின்னு சொல்லி சொல்கிறார். ஸோ அதுதான் நம்ம இந்த வேத சட்டங்களை வந்து இந்த 1 கொரிந்தியர் 7ஆம் அதிகாரத்தில் பார்த்தோம். ஒரு சின்ன ஜெபம் பண்ணி முடிச்சிடலாம். ஏசப்பா உமக்கு நன்றி. நம்ம வேதத்தில் பார்க்குறோம் ஏசப்பா தேவன் நினைத்ததை மனுஷன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா எங்கள் குடும்பத்தை நீர் கட்டி இருக்கிறீர் ஆண்டவரே, எமக்கு சோத்திரம். இன்னும் ஏசப்பா உங்கள் அலங்கத்திற்குள்ளே சமாதான அரண்மனைக்குள்ளே சுகம் ஒன்று சொன்னீரே, எமக்கு சோத்திரம் ஆண்டவரே. சத்ரு உள்ளே நுழைவாதபடி கர்த்தர் வேலி அடைத்து காத்தரல வேண்டும்படி ஆய்ஜபிக்கிறேன் ஆண்டவரே. உமக்கு பிரியமானங்கள் நடக்க கர்த்தர் கிருபை செய்யும்படி ஆய்ஜபிக்கிறேன். நாங்கள் வேதத்தில் பார்க்குறோம் எங்கள் கணவன் மனைவி நீங்கள் 2 பேர் ஒருமனப்பட்டவர்களும் இணக்கமுள்ளவரும் இரக்கமுள்ளவரும் சகோதர சிநேகமுள்ளவரும் தீமைக்கு தீமை உதாசனாக்கு செய்யாதபடிக்கு இருந்து ஒருவரை ஒரு ஆசீர்வதிங்கள்னு சொன்னீரே ஆண்டவரே. ஏசப்பா அப்படியா இருக்க நீ கிருபை செய்யும்படி ஆஜிபிக்க அந்த தேவனை நீங்கள் வாங்க ஆண்டவரே, என் குடும்ப வாழ்க்கைக்குள்ளே ஏசப்பா நீங்கள் வாங்க, நீங்கள் வந்து வழி நடத்த வேண்டும் முடியாது ஆஜிபிக்கிறேன். குறைகளை நிறைவாக்குகிற தேவன் இந்த வெளியில் எந்த குடும்பத்தில் என்ன குறைகள் இருக்கோ அதை எல்லாவற்றையும் நிறைவாக்க வேண்டும் முடியும் ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. இந்த குடும்பத்தில் டைவர்ஸ் வரக்கூடாது ஆண்டவரே. தேவனே எல்லா குறைகளை கர்த்தர் நிறைவாக்க வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். இந்த நாம் மாத்திரம் மையப்பட்டோம் நீர் வந்து எங்களை வாழ வைக்க வேண்டும் முடியாது ஜெபிக்கிறேன். உமக்கு முதலிடம் கொடுக்க கர்த்தர் கிருபை செய்ய முடியாது சுத்தத்துக்கு எங்களை ஒப்பு கொடுக்குறோம். நாம் மாத்திரம் மையப்பட்டோம் துதிக்க என்ன மகிமையாமும் கை செலுத்துக்கிறோம். இயேசு நாம் எல்லாவற்றும் கேட்குறோம் ஜூன் நல்ல பிதாவே, ஆமேன்.